குருடர் குருடரை வழிகாட்டினால் இருவரும் சேர்ந்து குழியில் விழுவார்கள் என்று மத்தேயு 15:14 இயேசு எச்சரிக்கிறார். இன்று அநேகர் தங்களை அறியாமலேயே குருடர்களை மத போதகர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் போதனைகளின் வழிகளில் நடக்கிறார்கள். இவர்கள் வெளிப்புறத்தில் பரிசுத்தமாக தோற்றமளிக்கிறார்கள். மத சடங்குகள், வல்லமையான ஜெபம், உபவாசம், காணிக்கை, பாரம்பரிய உடை, வெளிப்புற சுத்தம், சமூக மரபுகள் போன்றவற்றை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருதயம் தேவனுக்கு தூரமாய் காணப்படுகிறது. உதடுகளால் துதித்து பாடுகிறார்கள், ஆனால் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்காமல் மரத்து போய் காணப்படுகிறது. இயேசுவின் வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரமாகவில்லை. உலகத்தில் உலகத்தவர்களாக வாழ்கிறார்கள், சபையில் ஆவிக்குரியவர்கள் போல் வாழ்கிறார்கள். இவர்கள் தான் ஆட்டு தோலை போர்த்து கொண்ட ஓநாய்கள். இயேசு நம் வெளிப்புற செயல்களை விட இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்ற வெளிச்சம் தேவை. அவர் நம் எண்ணங்களையும் நோக்கங்களையும் ஆசைகளையும் அறிந்திருக்கிறார். மனதில் மறைந்துள்ள கோபம், இச்சையான பார்வை, தூய்மையற்ற எண்ணங்கள் போன்றவை வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் பாவம் தான். வாயிலிருந்து வெளியே வரும் பேச்சு மாத்திரமல்ல, இருதயத்திலிருந்து தோன்றும் வார்த்தைகளும் நம்மை கரைப்படுத்தி இயேசுவிடம் இருந்து நம்மை பிரித்துவிடும் என்ற வெளிச்சம் இல்லாதவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள். அவர்களை பின்பற்றுபவர்களும் அதே குழியில் தான் விழுவார்கள். எனவே பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட ஜெபியுங்கள். தூய்மையான இதயத்துடன் இயேசுவை பின்பற்றுங்கள். ஆமென்.